நம்ம நாட்ல ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. ஒவ்வொன்னுமே நம்ம வீட்டிலேயே இருக்கும். ஆனால் அந்த மூலிகைகள பத்தி நமக்கு இந்தந்த பயன்கள் அப்படின்னு தான் தெரியாமலே இருக்கு. சில மூலிகைகள்லாம் நம்ம வீட்டிலேயே இருக்கும். இதற்கு நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கும். ஸோ அந்த மாரி நமக்கு தெரிஞ்ச மூலிகைகள் தான். அதற்கு தெரியாத நெறைய பலன்கள் இருக்கு. அத பத்தி தான் நம்ம ஒவ்வொரு மூலிகையா தெரிஞ்சுக்க போறோம். குமரியிலேருந்து இமயம் வரைக்கும் சில மூலிகைகள் தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. அதில 2 மூலிகைகள நம்ம சொல்லலாம். அதாவது துளசி, வில்வம் அப்படிங்கிறது. வைணவ தலங்கள் எல்லாத்துலயுமே துளசிய பயன்படுத்துவாங்க. அத ஒரு மூலிகையா மட்டும் இல்லாம, ஒரு புனித தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகையா கோயில்கள்ல பிரசாதமா குடுக்கறதுக்கு அந்த துளசி தீர்த்தத்த குடுப்பாங்க. அதே போல தான் சைவ கோயில்கள் எல்லாத்துலயுமே வில்வத்த ஒரு பிரசாதமா குடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த மூலிகைகள் அப்படிங்கிறத தாண்டி அது புனித தன்மை அடைகிறது. நம்ம ஒவ்வொரு நாளுமே அத பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் அத வழிபாட்டு தலங்களோடயே அத குடுத்துருக்காங்க.